Hello friends, welcome to our channel GK Easy Crazy. இந்த வீடியோ வந்து பார்ட் 2. இதுக்கான பார்ட் 1 வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள். ப்ளூ கலர் வந்து முடிச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இது பண்ணுறதை வந்து நம்ம அடுத்த ரோப் போகிறோம் இல்லையா, அது உள்ளே இப்படி மேலக்க வச்சு பின்னிடலாம். அதனால் கவலை கிடையாது. இப்போ அடுத்த கலர் வந்து கனகாம்பர கலர். எந்த இடத்துல முடித்தோமோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம நூலை கொடுத்து எடுக்கணும். இப்போது நம்ம எங்கே நூலை கொடுக்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த இடம்தான், இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம நூல் முடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஹோல் இருக்குல்ல, இது உள்ள ஊசியை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இது மேலே இப்படி பிடிச்சிட்டு, இது மேலே இப்படி பிடிச்சிட்டு இதை உள்ளே எடுதுங்க. வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுருங்க. இங்கே வச்சு ஒரு நாட். முடியை நல்லா ரொம்ப இறுக்கமாக போட வேண்டாம், அதுக்குன்னு ரொம்ப லூஸாக போட வேண்டாம். இப்போது நம்ம இங்கே தான் அந்த நூல் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அந்த ஹோலில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஒரு ஹோல் நம்ம கொடுத்து எடுத்தோம் இல்லையா நூல், அதுக்குள்ளேயே திருப்பி ஊசியை விட்டு நூல் எடுத்து ஒரு செயின் போட்டுடுங்க. செயின் போட்டுட்டு அதை இந்த பக்கம் திருப்பிடணும். திருப்பினீங்கன்னா இந்த பக்கம் நாட் வந்து அசிங்கமாக தெரியுது இல்லையா, முடிச்சிருக்கிறது தெரியுது இந்த ப்ளூ கலர். அது தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த பக்கம் அந்த நாட்டுக்கு இந்த சைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு முடிச்சியும் வந்து முன்னாடி பக்கம் போயிடும். செயின் நம்ம போட்டதுக்கு முன்னாடி பக்கம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதே ஹோலிலே சிங்கிள் க்ரோஷே போட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பின்ன ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இங்கே அப்படியே கண்டினியூஸாக பின்ன ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே விட்டு விட்டு பின்னுறப்போ அது வந்து மறைஞ்சிரும். அது அசிங்கமாக தெரியாது. நீங்கள் ஊசி கொடுத்து தைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போது இதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே கண்டினியூஸாக நம்ம போட்டு வர வேண்டியதான். சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நூல் வந்து உள்ளே போயிடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இது தெரியல பாருங்கள் அசிங்கமா. இப்போ இந்த ரோ வந்து அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த ரோலேருந்து தான் நம்ம வந்து அந்த ஸ்பைக் வந்து கொண்டு வர போகிறோம். இதே மாதிரி 28 சிங்கிள் க்ரோஷே கண்டினியூஸாக அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். ஸோ இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, அதனால் நான் வந்து இதை அப்படி விட்டுட்டேன். இதை கட் பண்ணனாலும் வெளியில் வராது. அதே மாதிரி இந்த ப்ளூ வந்து ரொம்ப உள்ளே வச்சு பின்ன முடியாதுன்ற சமயத்தில் வெளியில் விட்டுடலாம். இப்போ இதையும் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ப்ளூவையும் வந்து அதுக்குமே கட் பண்ணிடலாம். ஸோ 28 முடிச்சாச்சு. அதே மாதிரி எல்லா ரவுண்ட்லேயும் டேர்ன் பண்ணுறப்ப பண்ணுற மாதிரி ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்குல்ல, இங்கே இந்த கேப்பில் விட்டு சிங்கிள் க்ரோஷே 3 போடணும். 1 2 3 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 4th வரப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துக்கிட்ட விடணும். இந்த அதாவது
இந்த இதுலேருந்து இது இந்த இடத்துல ஒரு கேப் வருது, அதுக்கு அடுத்த கேப் இந்த இடத்துல நம்ம விடணும், இந்த கேப் கிட்ட விடணும், நம்ம பண்ணணும். இதில் இந்த கேப்பில் ஹூக்கை விட்டுட்டு நூலை ஹூக் மேலே போட்டு நல்லா ரொம்ப டைட் ஆகாமல் ஓரளவு திட்டமாக இழுத்துக்கணும். இழுத்துட்டு இது போட்டுடுங்க. இது அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும், பட் அடுத்த செயின் வரப்போ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா இப்படி மடிஞ்சிடும், ஆனால் ரொம்ப டைட்டாக போடக்கூடாது, ஓரளவு கேப் இருக்கணும். ஓகே, அடுத்தது இதே மாதிரி 3 1 2 3 சிங்கிள் குரோஷே போட்டதுக்கப்புறம் 4th இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்டக்க ஸ்பைக் வரணும், இந்த பாயிண்டில் ஸ்பைக் வரணும். ஹூக்கை கேப்பில் விட்டுட்டு நூலை இந்த நூலை ரொம்ப டைட்டாக அழுத்தி பிடிக்காதீங்க, இழுக்கிறப்போ ஈஸியாக வரணும். விட்டுட்டு இந்த இது ரீச் ஆனதுக்கப்புறம், ஹைட் ரீச் ஆனதுக்கப்புறம் உள்ளே விட்டு எடுத்துடுங்க. ஸோ மடியாமல் இருக்கணும், நமக்கு இந்த இடம் மடியக்கூடாது. மடியாமல் நம்ம பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அம்மா பண்ணிக்கோங்க. இது இந்த இது கட் பண்ணிவிட்டு அது அசிங்கமாக தெரியாது. அப்புறம் இதே மாதிரி 3 1 2 3 சிங்கிள் குரோஷே போட்டு 4th அதே மாதிரி இந்த கேப்பில் இங்கே உள்ள விட்டு ரொம்ப டைட்டாக எடுக்காமல் பார்த்து எடுக்கணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்பைக் ஸ்டிச்சு அழகாக வர ஆரம்பிச்சிடுச்சு. போட்டு அடுத்ததில் 1 2 3 அப்புறம் 4th இதில் அதே மாதிரி இந்த இடத்துல போடணும் கேப். இந்த கேப் கரெக்டாக நீங்கள் எங்கே வருதுன்றத ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆர்டருக்கு அப்படியே நீங்கள் வந்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு விடுறது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக அப்படியே அழகாக போட்டுட்டு வந்துடலாம். இப்போது இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் திருப்பி 3 சிங்கிள் குரோஷே 1 2 3 அப்புறம் 4th இந்த இடத்துட்டு விடணும். பண்ணிவிட்டு திருப்பி 3 சிங்கிள் குரோஷே 1 2 3 அடுத்தது இங்கே போட்டு 1 2 அடுத்தது 3. ஸோ முடிச்சாச்சு. இப்போது 2 ரோ முடிஞ்சிடுச்சு. இதில் அடுத்தது 3rd ரோவுக்கு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணி இதில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் குரோஷே மட்டும் 3rd ரோவும் 4th ரோவும் இருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி தான் எல்லா கலர் சேஞ்ச் அப்பையும் ஃபஸ்ட் ரோ சாமலாக சிங்கிள் குரோஷே பின்னிட்டு செகண்ட் ரோவில் இந்த ஸ்பைக் போடணும். ஸோ நான் திருப்பி இந்த ரோ முடிச்சுட்டு அடுத்தது 3rd கலர் சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் இதில் கண்டினியூஸாக சிங்கிள் குரோஷே 28s எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் திருப்புறவை மட்டும் ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் கலரில் 4th ரோ வந்தாச்சு, முடிய போகுது. இப்போ முடிச்சாச்சு. இதில் திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு இந்த நூலை கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது இப்படி இழுத்திங்கன்னா ஒரு முடி ஃபார்ம் ஆகிடும். இதுதான் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட நமக்கு ஹோல் தெரியுது இல்லையா, அதில் ஊசியை உள்ள வச்சுட்டு
க்ரீன் கலர் நூலை வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு 2 முடிச்சு போட்டுட்டு திருப்பி அதே ஹோல் உள்ள நூலை போட்டு எடுத்து ஒரு செயின் போட்டுட்டு திருப்பணும். திருப்பிட்டு இந்த முடிச்சு வந்து இந்த செயினுக்கு முன்னாடி வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு சிங்கிள் க்ரோஷே. இது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி பாருங்கள். ஏன்னா இந்தளவு ஒழுங்காக வரணும் நமக்கு. இப்போ அடுத்தது ஃபுல்லாகவே ஒரு ரோ, இந்த ரோ ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே தான் நம்ம போட்டுட்டு போகிறோம். ஸோ இப்போ இந்த க்ரீனில் வந்து ஒரு ரோ வந்துட்டு நம்ம முடிச்சாச்சு. இப்போது ஒரு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணிவிட்டு அதே இடத்துல திருப்பி சிங்கிள் க்ரோஷே ஆரம்பிக்கிறோம். இது இப்போ 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 4வதுல வந்து ஸ்பைக் வரணும். இது 1 போட்டாச்சு, இது 2, இது 3 போட்டு 4வது உங்களுக்கு ஒரு இது ஃபஸ்ட்டு போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு அப்படியே இந்த நேர்கோடு மாதிரி தான் ஸ்பைக் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் தான் நம்ம நூலை விட்டு அந்த ஸ்பைக் கொண்டு வர போகிறோம். ஆனால் ஸ்பைக் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்து பிடிச்சி போடாமலும் பார்த்துக்கணும். ஒரு 3 செயின், 4வது வந்து ஸ்பைக்கு. இப்போது இந்த இடத்துக்கிட்ட வரும் திருப்பி. ஸோ இப்போ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியதான். இந்த ஹோலில் வந்து வரும். நம்ம இப்போ இந்த செகண்ட் ரோவையும் வந்து முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு திருப்பி 3rd ரோ அண்ட் 4th ரோ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே கண்டினியூ பண்ண போகிறோம். கண்டினியூ பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் திருப்பி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸையும் வந்து நம்ம செய்ய போகிறோம். எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ வந்து 6th கலர் வந்து சந்தன கலர் வந்து ஜாயின் பண்ணி அதோட ஃபைனல் ரோ 4th ரோவில் இருக்கேன். பாதி பின்னியாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. நான் இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்றதுக்காக. உங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்து பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்துலேயுமே நம்ம சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே. இது எண்டில் வரப்போ நம்ம எப்பயும் போல் ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த முடிச்சு வந்து போட்டுட்டு இந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு இந்த ரோவை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்து வந்து இன்னொரு கலர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து என்னோடய ஃபைனல் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற கலர் பின்ன மாதிரி 4 ரோலாம் பின்ன மாட்டோம். இதில் வந்து 2 ரோ தான். 2 ரோமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சிங்கிள் க்ரோஷே தான். இதில் வந்து அந்த ஸ்பைக் ஸ்டிச் வந்துட்டு வராது. இது ஃபினிஷ் பண்ணுற லைன் அப்படிங்கிறதுனால நான் இதில் ஸ்பைக் எதுவும் போடல. எனக்கு கரெக்டான ஹைட் இவ்வளோ தான் வேணுன்றதுனால நான் 2 ரோவோடு முடிச்சுட்டு போகிறேன். இது இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து இன்னும் லாங்காக வேணும், இல்லை நீங்கள் பண்ண போகிறதுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 2 ரோ இல்லாமல் உங்களோட இஷ்டம் போல் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது 2 ரோ வந்து
சிங்கிள் க்ரோஷே போட்டு நான் இந்த பேட்டர்னை வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறேன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு கண்டினியூஸாக அதே மாதிரி 28 சிங்கிள் க்ரோஷே எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி கண்டினியூஸாக 28 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுட்டு வரணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதே மாதிரி எல்லா ரவுண்ட் டேர்ன் பண்ணுறப்போ எப்படி நம்ம வந்து ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணணுமோ அதே மாதிரி செயின் போட்டு டேர்ன் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ரோ இதுதான் ஃபைனல் ரவுண்டு இல்லையா, இது நான் வந்து அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே போட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இதில் கன்ஃபியூஷன் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம எல்லா டேர்ன்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணோன்னா நமக்கு ஹைட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த ஃபைனல் ரவுண்டும் வந்து இந்த கடைசி சிங்கிள் க்ரோஷே போட்டுனா முடிஞ்சிடுது. கொஞ்சம் நூலை விட்டுட்டு அதையும் வந்து நாட் போட்டு முடிச்சிடுங்க. இதுக்கப்புறம் இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் சிசர்ஸ் வச்சு ஜாகிரதையாக கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஒட்டி கட் பண்ணிங்கன்னா பின்னல் வந்து கட் ஆகிடும். அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் போட்ட எஃபர்ட் வந்து வீணாகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த பேட்டர்னை வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இதில் மேக் பண்ணலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு லெட்டர் ஹோல்டர் வந்து ரெடி பண்ணலான்ட்டு நான் இது மாதிரி இன்னொரு பேட்டர்ன் இதே மாதிரி பேட்டர்னில் இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ரெண்டுத்தையும் வச்சு நான் ஒரு லெட்டர் ஹோல்டர் ரெடி பண்ண போகிறேன். இதில் நீங்கள் மினி ஹேண்ட்பேக் மாதிரியோ இல்லை பர்ஸ் மாதிரியோ எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.